ப்ரொடியூசர் சஜித் சார் அண்ட் டைரக்டர் மாதவ் சார். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல படம் ஒரு விநியோகம் பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட போய் ஒரு படம் சேர்க்கறதுக்குள்ள அது நல்ல படமாக கெட்ட படமாக ரீச் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. கண்டென்ட்டும் ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இந்த படம் வந்து ஆழி ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொன்று வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணி ரைட்டர் டாவின்சி சரவணன் சாருக்கும் கம்பி கட்டின கதை பட இயக்குனர் ராஜநாதன் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நல்ல திரைப்படம் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேலே வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து பார்த்த ஒரு ஹீரோ சரத்குமார் சார் அவரோட படம். எங்கள் அம்மாக்கிட்ட இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். அம்மா சொன்னாங்க, நீ போனினா நம்ம வீட்டு வாசலில் ஷூட்டிங் எடுக்கும்போது நம்ம அவரை பார்த்ததை சொல்லு அப்படின்னாங்க. திரிசூலத்தில் வந்து மானஸ்தன் படம் ஷூட்டிங் அப்போ சார் வந்து ஜீப்பில் இறங்குவாங்க. அதெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருந்து பார்த்தோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி சாரோட படம் வந்து நாங்கள் விநியோகம் பண்ணுறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம் சார். தேங்க்யூ சார். ரசூல் பூக்குட்டி சார், ஸோ அவரை வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது நாங்கள் பார்த்ததுக்கப்புறமா நிறைய படங்களில் அவருடைய ஒர்க்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெக்னீஷியனாக எல்லாருக்குமே அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் அவர் கூட நாங்கள் ஜாயின் பண்ணுறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கேரளாலேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஸோ சஜித் சார். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து படம் தயாரிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா வியாபாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிண்டிகேஷனாக தான் இருக்குது இங்கே. அதாவது சேட்டலைட் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும், ஒரு பலம் வாய்ந்த தயாரிப்பாளர்கள் மட்டுமே இன்றைக்கி வந்து பண்ணுற ஒரு சினிமா துறையாக நம்ம துறை மாறிட்டு வருது. நிறைய சின்ன படங்களை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய சங்கங்களுக்கு, தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எல்லா சங்கத்துக்குமே வந்து ஆழி படத்தின் மூலயமா வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நான் இங்கே வைக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமேயும் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து படத்தில் இந்த படத்தை வெற்றி பெற வைங்க அப்படின்றத கேட்குறத தாண்டி இன்றைக்கி வந்து வியாபாரம் வந்து ஒரு மிக நலிவடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து சேர்க்கறதுக்கு எங்களோட சங்கங்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அந்த படத்தின் மூலயமா நான் சொல்ல விருப்பப்படுறேன். சேட்டலைட் அப்புறம் ஓடிடி, ஸோ இது வந்து இன்றைக்கி சுத்தமாக வந்து நிறைய திரைப்படங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க வந்து போனால் மட்டும்தான் ஒரு 200 தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வியாபாரத்தை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான ஒரு இதில் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக வேற ஒரு தளத்துக்கு போயே ஆகணும். இல்லைன்னா நம்ம எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து ஒரு இசை வெளியீடு நடத்துவோம், ஒரு படத்தை வெளியிடுவோம், இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலே நிற்போம். ஸோ அதை வந்து சங்கங்கள்லாம் சேர்ந்து மீட்டெடுத்து ஒரு வியாபார வழிமுறையை வந்து பண்ணி கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே, ஹோல் டெக்னீஷியன் வையாபுரி சார், தாமரை மேடம் எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருந்த ஒருத்தர் கூட இந்த ஃபங்க்ஷனில் மிஸ் ஆகலை. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நிறைய திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளை வந்து ப்ரொமோஷன் கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு படம் கமிட் ஆகும்போதே அந்த படம் வெளியிடுற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் கூடயும் இயக்குனர் கூடயும் வந்து சப்போர்ட்டாக நிற்கணும். ஸோ அது வந்து எந்த வளர்ந்து வர நடிகர்களுமே பண்ணுறதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள ஒரு விழா கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா பொதுவாக வளர்ந்து வர படங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிரமம் என்னென்னா, ஒரு விளம்பரமாக நம்ம போய் ஒரு படத்தை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ஏன்னா பொருளாதார ரீதியாக அவங்க படம் எடுக்கும் போதே நம்ம வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரிலீஸ் அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான ஸ்டேஜ். அப்படி இருக்கும்போது ஒரு படத்துடைய ஒரு ப்ரமோஷனில் அவங்க இருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை நான் நிறைய இடத்துல வலியுறுத்தியிருக்கேன். ஸோ அந்த வகையில் எங்களுடைய ஆழி திரைப்படக்குழு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறன்றது நான் சமீப காலமாக வெளியிட்ட படங்களில் இந்த படத்தில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கே இந்த டீம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ ப்ரமோஷன்ஸ் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நடிகைகள் அப்படின்றது தான். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் February 27 அன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் பார்க்கணும். நன்றி. கொஞ்சம் படப்படன்னு இருக்குது. முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சார். இந்த ஆழி படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்க்ரீனில் என்னை பார்க்குறப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து மேடை நாடகத்திலேருந்து நான் பிக் பாஸ்க்கு வந்தேன். அப்போதைக்கு வந்து நான் சரத்குமார் சாரை வந்து இந்த பணப்பெட்டி வைக்கையில் தான் பார்த்தேன். இன்றைக்கி நேரில் பார்க்கையில் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி இந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கலாம் சார். நான்
ஆமாம், இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் படத்தில் நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன்றப்போ எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு சார். எங்கள் வீட்டில் எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க சார். டைரக்ட் சார் ரொம்ப நன்றிங்க சார். சின்ன சின்ன டைலாக் கூட எனக்கு தமிழே தள்ளாப்ல சார். இதில் வந்து அவங்க மலையாளத்தில் வேறு பேசிட்டு எனக்கு புரிய வைக்கிறதுக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். புட்டி சார் ரொம்ப நன்றி. கொஞ்சம் படப்படப்பாக பயமாக இருக்குது முதல் மேடங்கவும். நான் அடுத்தடுத்துலாம் வாய்ப்பு நல்லா பேசுகிறேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சரத் சார் கூட நடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா 2000க்கு முன்னாடி நடித்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க நடிக்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்பப்போ பார்த்துப்போம், பேசிப்போம். நான் இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதில்லை. இதில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர். ஏற்கனவே அப்பாவாக பண்ணிட்டேன், அப்பாவாக இருக்கேன், அப்பாவாக பண்ணியிருக்கேன். நிகழ்ச்சியில் கூப்பிடும்போது சொன்னார், பார்த்தீங்களா உங்களுக்கு 2 சைடில் 2 ஹீரோயின் உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னார். ஒன்று சரத் சாரோட பொண்ணா, இன்னொன்று வந்து எனக்கு ஒய்ஃபா, 2 பேர்த்த உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் முதலாக அப்பா வேஷம் பண்ணது நிகில் சார் நடித்த படத்தில் தான். ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் ஒரு அப்பா வேஷம் கிடச்சிது. டைரக்டர் கூப்பிட்டு பறையும்போ, வையாபுரி சாரே ஒரு 2 தவசம் மாத்திரை மதி அப்படின்னு சொன்னார். 2 தவசம் ஆகிட்டு சார், அப்பா கேரக்டருங்க 2 வருஷம் 2 தவசங்கிறீங்களே அப்படின்னு. 2 வருஷமா 2 தவசமா இல்லை, 2 தவசம் மதி அப்படின்னார். ஆனால் போய் நடித்தா ஒரே நாள் தான். காலைல போய் இறங்கணும், சாயங்காலம் 7 மணிக்குள்ளே முடிச்சு அனுப்பிட்டாங்க. அந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு 4 நாள் எடுத்த மாதிரி இருக்குது மாண்டேஜ் பார்த்தா. ஆனால் அது வந்து வெறும் 2 ஹவர் கூட இல்லை, அவ்வளவு ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி சீனும் தாமரையை கேட்டு பார்த்துருங்க. காலைல போன உடனே மதியானத்துக்குள்ளே சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. மதியானம் 3 மணிக்கு மேலே மாண்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க. சார் இன்னும் இங்கே போவா, இன்னும் சார் பூவா, இன்னும் 4 ராவில் இல்லையே அப்படின்னு. இல்லை இந்த ஒரு தவசம் மாத்திரம் இல்லை கழிஞ்சு அப்படின்னு. இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆகா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போட்டுருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த சாங்கிலே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, இசையும் சரி, பாட்டும் சரி. சரத் சாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், இப்போயும் 90s மாதிரி இருக்காருன்னு. அவர் என்றைக்குமே 90s மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அவர் பின்னாடி எப்பயுமே அந்த இதில் யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, நடக்கிறது, பேசுறது இன்றைக்கும், அதாவது அந்த முகத்தில் பாருங்களேன், எப்பயுமே அந்த சந்தோஷமும் கலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவர் இவ்வளோ ஆரோக்கியமாக இன்னும் யூத்தாக இருக்கிறதுக்கு காரணம். ஒரே ஒரு தடவை அவர் கையை மட்டும் தொட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து உட்காந்தோடனே ஹீரோயின்கிட்ட கேட்டேன், என்ன எங்கூட பையனாக நடித்தார் அந்த ஹீரோ வரலையான்னு. என்ன ஹீரோ வரலையா வந்தால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கல அவர் தான் அப்படின்னு. அவர் ஒரு மினி சரத் சார் மாதிரியே இருக்கார் பாருங்க. ஆனால் படத்தில் பார்க்கும்போது குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ ஒரு அப்பாவே அப்படி இருந்தது. என்னப்பா இப்படி மாறி ஹீரோ மாதிரி வந்திருக்கேன். என்ன நான் ஹீரோ தாங்க, ஆல்ரெடி இப்போ வேறு 4-5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குனார். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அத்தனை நடிகர்களும் யதார்த்தமாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர். இவங்க எல்லாரும் வந்து தாமரை சொல்லும்போது சொன்னாங்க, மலையாளத்தில் தடுமாறினார், பேச தடுமாறினார். ஆஹா அவ்வளவு அழகா. அதாவது நம்ம எல்லாம் மலையாளத்தில் அபிநயிக்கான்னு ஆசைப்படுது, ஆனால் மலையாள டைரக்டர்கள்லாம் தமிழில் படம் எடுக்கான்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவ்வளவு திறமையாக அழகாக ஒரு கதை பண்ணியிருக்காங்க. ஆளி பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆகுது. உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன். இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் வந்து இது என்னோட 3rd ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் இமோஜி வெப் சீரிஸ், செகண்ட் யோலோ, அண்ட் இதுதான் ஆழி. அண்ட் அட் லாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் February 27th. இது முடிஞ்சு ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் நான் இதில் வந்து சரத் சாரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு சரத் சார் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கிறிஸ்டியன் பிரதர்ஸில் வந்து கரீம் லாலா கேரக்டர், இட் வாஸ் சூப்பர். அண்ட் ஐ திங்க் 2011 தான் அது ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ வாஸ் 8 years அந்த டைமில். ஸோ அப்போ முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழில் வந்து நம்ம ரோசா பூ, சின்ன ரோசா பூ எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எனக்கு அப்பா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி தந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம டைரக்டர் ராம்தாஸ் சார், இஸ் அ மலையாளி டைரக்டர். என்னோட லைக் மலையாளத்தில் வந்து ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம டைரக்டருக்கு. என்னோட லைக் when I was in college, என்னோட சாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், மை டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாரோட மூவிஸ். ஸோ நம்ம சஜித் ஏட்டம் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் திஸ் மூவி. அண்ட் சவுண்டு வந்து ரசூல் பூக்குட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அவங்க நமக்கு தெரியும் எப்படி இருக்கோ, இஸ் அ ஆஸ்கார் வின்னர் டூ. அண்ட் நம்ம சாங்ஸ் வந்து ஜாஸ்தி கிஃப்ட். அண்ட் எனக்கு மலையாளத்தில் வந்து லஜ்ஜாவதியே அந்த சாங்ஸ், இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் மலையாளம்.
ஸோ அவங்க கூட இப்படி நடிக்க லைக் இந்த இந்த மாதிரி ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம என்னோட கோ ஆக்டர் இந்திரஜித், he have done an amazing job. அண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நம்ம லைக் டிஓபி, சினிமாட்டோகிராஃபி டீம், டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் நீங்கள் தான் நம்ம படம் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். First of all, sorry, I can only I'm still working on my Tamil, so I'm going to be speaking in English. I'm sorry for that. Big thanks to Madhur Ramdas sir for giving me an opportunity. I first came into acting through his film Ilayaraja. He was grateful enough to give me that good opportunity, and again with an very good, crazy, big opportunity, he came again years after, and I cannot express it in words how grateful I am to Ramdas sir. And then to work along with Sharad Kumar sir, he's an inspiration on and off the screen as well. I got to learn a lot when I was working with him, and thank you sir for being such an inspiration. You are like, if the actor I am today, there's a lot of you in it, I'm pretty sure, because there was a lot of things, like I worked with a lot of other actors, but working with you was like, you have this discipline, this what we say, the motivation to do the work, the determination, the discipline. I especially loved how what we say, I'm sorry, it's very like how on time you are. Like if there's a shot at 9 o'clock, he would reach there by 8:30, and by 9 he'll be ready to take the first shot. So that's one of the most important things I believe for every actor to have, and I've learned that from you sir. And of course, with the background score and all, we have Rasul Pukuti sir, who has done amazing work for the films, and having him along with as a part of the team of RE, it's obviously a big thing. And Sajid sir, thank you for giving this opportunity. Then my co-actress Devika, who was also like very fun to work with, and I hope we can work a lot in the future as well. And then my amma and appa who didn't recognize me in person. I hope like it was a fantastic opportunity and a fantastic working experience as well for me, and I hope everyone watches it and supports. And thanks so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம், இந்த மேடை, இந்த இடம் பிரசாத் ஸ்டுடியோஸ். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, 1931 ஃபஸ்ட்டு சவுண்டு படம் அலமேரா. 1931 ஃபஸ்ட்டு சவுண்டு படம் அலமேரா. அந்த படத்தில் கூட வேலை பண்ணியிருக்கார் திரு எல்வி பிரசாத் அவர்கள். அவர் தான் இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணார். நிறைய பேருக்கு தெரியாது அவரது ஹிஸ்ட்ரி, பட் ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணும் அவருக்காக. ஸோ இந்த பெரிய ஒரு ஸ்தாபனம் இங்கே உண்டாக்கிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, போஜ்புரி, மராட்டி, பெங்காலி எல்லா பாஷை படங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது அந்த உயர்ந்த மனிதன் திரு எல்வி பிரசாத் அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுக்கு ஒரு குரு மாதிரி நான் நினச்சிட்டு அவருக்கு விஷ் பண்ணி ஆகணும். நம்ம அது நிறைய பேருக்கு தெரியாமல் போகலாம், அதனால தான் தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாத்துக்குன்னா இளமையான ஒரு மனிதன் உட்கார்ந்துட்டு இருக்காரு நடுவில். இந்த படத்தது டைட்டில் என்னன்னா ஆழி. ஆழி சொல்கிறது ஓஷன். யாருக்காவது அது ஓஷன் டெப்த்து தெரியுமா? எவ்வளோ ஆழம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் என் பிரதர் சரத்குமார் ஆக்டிங் த டெப்த்து. போயிட்டே இருந்தானா இன்னும் புதுசாக நடிச்சுட்டு இருப்பார். ஒரு கேரக்டர் அவர் பண்ண, இப்போ முன்னாடி பண்ண வேற கேரக்டர்ஸ். அது ஃப்ரம் வில்லன் டு ஹீரோ டு லவர் பாய் டு ஃபாதர் டு ஃபேமிலி மேன் டு எவ்ரி திங். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. தயவுசெய்து நம்ம குழந்தைங்களா 2 பேர் இருக்கீங்க, புது குழந்தைங்களா இருக்கீங்க, அவர்கிட்ட இது படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன, ஒரு கேரக்டருக்குள்ளே போயாச்சு. நான் 2 மினிட் எடுக்கிறேன், தயவுசெய்து மன்னித்துடுங்க. நான் 2 மினிட் பேசணும், ஏன்னா என் நண்பர் பற்றி பேசி ஆகணும். ஒரு கேரக்டர் பண்ண போகும்போது அவர் ஃபஸ்ட்டு
that is, you should start accepting what is the character. 90% of the artists do not do because they don't have time to accept and read through the script and find out what homework நம்ம என்ன பண்ணி ஆகணும். அது இந்த இந்த என்ன சொன்ன சின்ன குழந்தை தான். எதுக்கு என்னன்னா படிச்சுட்டே இருக்காரு. He thinks he's in first standard, second standard, and he's learning to become a doctorate. And every performance, ஒரு படத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் பண்ண படங்க, தயவுசெய்து ஒரு சின்ன ஒரு ரீகலெக்ஷன் போனீங்கன்னா அவர் பண்ண படங்க எல்லா கேரக்டர்ஸ் வித்தியாசமான கேரக்டர். அதே மாதிரி தான் இந்த படத்தில் கூட ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. நான் ரஷஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. காட் பிளெஸ் யூ. இந்த படம் நல்லா வரணும். நெக்ஸ்ட் இந்த இன்னொரு குழந்தை உட்காந்துருக்கு, சிரிச்சிட்டு இருக்குது, இந்த ரசூல் பூக்குட்டி உட்காந்து. ஆழிது சப்தம் கேட்டிருக்கீங்களா? ஆழியின் அலை ஓசை கேட்டிருக்கீங்க? ஆழியின் ஓசை கேட்டிருக்கீங்களா? அது கேளுங்க, இந்த படத்தில் காட்டியிருப்பார் இந்த மனிதர். அதனால சும்மா இல்லை, அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்க. I'm in charge of sending Indian films to Oscars. ஒரு 28 வருஷமாக இந்தியாவிலேருந்து போகிற எல்லா படம் நான் am in charge of sending the films. So I'm happy to work and to sit with them also. Then this boy is there, ஃபுல்லாக லைட்டு ஷைன் அடிக்கிறதோட அவர் தலை இன்னும் ஷைன் அடிக்கிறது. இந்த டைரக்டர் அந்த ஷைன் அடிக்கிறதுன்னா என்னன்னா அது ஃபுல்லாக நிறைய மூளை. அவர் பண்ண படங்கள் 2-3 படங்கள் இருக்குது, வித்தியாசமான படங்கள். இந்த படம் கூட ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். தயவுசெய்து இந்த படம் பாருங்கள். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் நரேஷன். அது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ், ஹீரோ, ஹீரோயின், குழந்தைங்க, சின்ன 2 குழந்தைங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட். வயாபுரி அண்ட் அம்மா தாமர் அண்ட் எவ்ரிபடி ஹூ ஆர் ஹியர், ஆல் டெக்னீஷியன்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் ஐ ஹவ் டு டெல் இஸ் திஸ் பாய் கால் சஜித் கிருஷ்ணா. He was supposed to be the producer. இங்கே இருக்காரு. இது குழந்தை மாதிரி. என்ன 25 வருஷமாக, எத்தனை 25 years, 26 years he was my film distributor. தோஸ்த் சொல்லி ஒரு படம், சாக்கோச்சன் ப்ளஸ் குஞ்சாக்கோ போபன் திலீப் வச்ச படம், நான் படம் அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தது. ஸோ ஃப்ரம் தட் டைம் இஸ் வித் மீ. ஹீ மேக்ஸ் குட் ஃபிலிம்ஸ். தயவுசெய்து நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள் எல்லாருக்கு, இவங்க இம்பார்ட்டண்ட், ஆடியன்ஸ் இம்பார்ட்டண்ட். இவங்க 2 பேர் டச் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் தயவுசெய்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. நீங்கள் பண்ணாதான் அவங்க ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. தயவுசெய்து கிவ் அ குட் ரிவ்யூ, சப்போர்ட் யங்ஸ்டர்ஸ். ஹரி குழந்த படம் பண்ணு, புது புது படங்களை ஹெல்ப் பண்ணு, ப்ரொடியூஸ் பண்ணு. ஆஸ் ஃபிலிம் ஃபிலிம் சேம்பர், ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நல்ல படம் கொண்டு வாங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புவோம். வாட் எவர் ஹெல்ப் யூ வாட் வி வில் டூ. அண்ட் ப்ரெஸ் ஆல்சோ தயவுசெய்து ஆஃப்டர் ஜூன் நம்ம சேம்பர் பில்டிங் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வில் ஹேவ் மோர் இன்ட்ராக்ஷன்ஸ். உங்கள் கூட நீங்கள் ப்ரெஸ் தாராளமாக வரலாம். உங்களுக்கு ஒரு ஹப்பு மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ப்ரொமோட் பண்ணுங்கள், சின்ன ஆர்டிஸ்ட் படம் ப்ரொமோட் பண்ணுங்கள், டெக்னீஷியன்ஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். படம் ஓடும், அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள். நல்ல விஷயம். காட் பிளஸ் த என்டையர் டீம் அண்ட் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் மட்டும் சொந்தமாயிட்டு தமிழ் மலையாள ஸ்டேஜில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நிறைய இடத்துல போயிருக்க வந்து ஜஸ்ட்டு பேச்சு திரும்பி போவோம் அந்த மாதிரி. எனிவே கொஞ்சம் மலையாளம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசோம். உங்கள் வந்துச்சுருங்க. தென் இது என்னோடய தமிழில் ஃபர்ஸ்ட் படம். மலையாளத்தில் 3 படம் பண்ணியிருக்கேன். அந்த மேல் விலாசம், அப்போத்திக்காரி, தென் இளையராஜா. மேல் விலாசம் வந்து ஒரு கோர்ட் மார்ஷல் மூவி. ஒரு ரூம் மட்டும்தான் கோர்ட்டில் இருக்குன்னா இந்த படம். அதில் வந்து சுரேஷ் கோபி, பார்த்திபன் சார், தலைவாசல் விஜய் சார், அசோகன் சார், கிருஷ்ணகுமார், இந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக படம் வந்து ஒரு கோர்ட் ரூம். இந்த நெக்ஸ்ட் படம் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டு அப்போத்திக்காரி. அதில் சுரேஷ் கோபி, ஜெயசூர்யா, ஆசிஃப் அலி. தென் தேர்டு படம் வந்து இளையராஜா, அது கின்னஸ் பக்ரு, 2 பசங்க. அதுக்கப்புறம் இளையராஜா ஆக்சுவலி நான் இந்த தமிழில் பண்ணணும்னு நினச்சேன். കാരണം அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருந்தேன். இது நமக்கு தெரியும். இந்த இடத்துல அந்த ஒரு பையன் வந்த ஒரு பேர் தெரியாது, ஒரு செஸ்ஸில் ரொம்ப பெரியவராக இருக்கேன். அந்த
அந்த பையன் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இது முன்னாடி பண்ணியிருக்காரு. அது அந்த ஆப்ஷன் இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் இவர் வந்தேன். அப்போ ஆக்சுவலி அந்த தமிழ் படம் மாதிரி இளையராஜா. தென் இந்த படம் அந்த சப்ஜெக்ட் வந்தப்போ எனக்கு தெரியாது, தமிழில் படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். കാരണം എനിക്ക് நிறைய இந்த தமிழ் பேசுறது ஒரு தமிழ் படம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பேசுது, அல்லாத ஒரு வேறொரு கான்வர்சேஷன் எனக்கு தெரியாது. தென் அந்த நாள் முதலே படம் பார்க்கணும் நாள் முதலே என்னுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த தமிழ் மூவி நிறைய இருக்குது. കാരണം அந்த இடத்துல நிறைய படங்கள் பார்த்து அந்த எல்லாருக்கும் இந்த ഓരോ ഡയറക്ടർക്കും വന്ന അവരുടെ സെപ്പറേറ്റ് ഒരു ஜானர் இருக்குது. அதுதான் என்னோட இந்த இடத்துல படத்தில் மீன்ஸ் എൻ്റെ விஷன். தென் இனி இந்த படத்துக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து வந்ததுக்கப்புறம் இது ஆறு பண்ணலாம்னு இருந்துச்சு. இந்த ஒரு பையனும் மெயினாக வந்து இதில் கதை மீன்ஸ் ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது. எனிவே എന്തായാലും ஒரு 70% வந்து ஓஷன். அப்போ உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும், இந்த படத்தில் சவுண்டு மஸ்ட்டு. എന്നാൽ സൗണ്ടൊക്കെ എനിക്ക് കിടച്ചത് എന്നാൽ ഇൻ്റർനാഷണൽ ലെവലിലെ എക്സ്പീരിയൻസ് ഇരിക്കുന്ന ரொம்ப பெரியവരായിട്ടുള്ള റസൂൽ പൂക്കുട്ടിജി, എന്നോട് റസൂൽ പൂക്കുട്ടി സാറിനെ ഞാൻ തീർച്ചയായിട്ടും നന്ദി പറയുന്നു. കാരണം അവർ ഇപ്പോൾ തന്നെ ഇപ്പോൾ ലാസ്റ്റ് ഇപ്പോൾ ഫൈനൽ മാസ്റ്ററിങ് പോകുന്നു, അതിലും ഇപ്പോൾ അവർ 2 ദിവസം അതിന് വേണ്ടി സ്പെൻഡ് பண்ணியிருக்காரு. நாளைக்கு முதல்ல 2 நாளைக்கு അവർ ഫുൾ ടൈം நிறைய இருந்து ஒரு மைனூட்டாக சவுண்டில் ஒரே டிஃப்ரென்ஸ் ஆகல അവർ பார்த்துருக்கு. அது இது போகிறா அது இதில் ஒரு டாக் இருக்குது. அந்த டாகிൻ്റെ சவுண்ட் எடுக்கிறதுக்கு 2 நாளைக்கு இவர் கேரளாவில் வந்து அந்த டாகிനെ എടുത്ത് അവരുടെ ബൈറ്റെല്ലാം കിടച്ചത് அந்த மாதிரி மைக்கெல்லாம் ஒரு மைக்கை ஸ்பாயிலாகிருக்கு. அந்த டாக் உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் வந்து டாகு செப்பரேட்டாக இருக்கும், சவுண்ட் இல்லாமல் ஒரு ஒரு ஓஷன் சீலு போய் திரும்பி வரணும் மாதிரி இருக்கும். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும், இந்த சவுண்டிலும் விஷுவலில் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும், அது கண்டிப்பாக தெரியும். தென் அதில் வந்து நடிச்சிருக்கிற பசங்கள், தென் அதில் பையன் அருள் மீன்ஸ் നമ്മുടെ ഇന്ദ്രജിത്ത് ജഗതിത്ത് എന്ന പയ്യൻ, அதுக்கப்புறம் தேவிகா பொண்ணு, அவரெல்லாம் மீன்ஸ் ஒரு என்ன ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கு. ஒரு ஒரு ഇതിന് മുன்னாடி நிறைய பண்ண மாதிரி நமக்கு தெரியும் அவர் பிஹேவியர் கண்டா, அது மீன்ஸ் பார்த்தா. அது மாதிரி இதில் சரத் சார் வந்து ഈ കഥ ചൊല്ലിയേക്കാൻ അப்புறம் ഇമ്മീഡിയറ്റാக സാർ വന്നാൽ ഓക്കെ കണ്ടിപ്പാக. കാരണം ഇതിൻ്റെ സബ്ജക്റ്റിലുള്ള ഡിഫറൻസ് അവർക്ക് പുരിഞ്ഞത് ഇമ്മീഡിയറ്റ് ഫസ്റ്റ് ഒരാൾ തൊട്ട് തന്നെ ഇത് സബ്ജക്റ്റ് ഞാൻ പേശിருக்கு, அது சரத் சார். அப்போ ஃபஸ்ட்டில் ஓகே முதல்ல நிறைய இந்த மாதிரி மேக்கப் இந்த டிஃப்ரெண்ட் வேணும், அந்த மாதிரி இதில் கேரக்டரில் வேரியேஷன் நிறைய இருக்குது சரத் சார்னு. പിന്നെ അവരുടെ ഡെഡിക്കേഷൻ, എനിക്ക് വന്ന സപ്പോർട്ട്, இந்த ஸ்கிரிப்ட் படித்த நைட்டில் 2 மணிக்கு 3 மணிக்கு வரை ஷூட்டிங் டைமில் ராம்தாஸ் இது இந்த மாதிரி வந்தால் இப்படி நல்லது நிறைய கேட்கும். പിന്നെ அதில் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் இதில் நிறைய கொஞ்சம் கேரக்டருக்கு தெரியும் நெகட்டிவ் ஷேடு கொடுத்துருக்கு. പക്ഷേ அந்த நெகட்டிவ் ஷேடு கொடுக்கும்போது அவர் പറയും இந்த பப்ளிக் வந்து இது இன்ஸ்பயர் பண்ணாது, அது கண்டிப்பாக வேணும், அவருக்கு அது மஸ்டாகிட்டு ராம்தாஸ் இதாகணும். அப்போ இது തന്നെ இந்த ஓடியோ வந்து ஃபஸ்ட்டில் வரைக்கும் இந்த ஓடியோ ஸ்பெஷலாக கொடுத்துருக்கு சரத் சாருக்கு, இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அந்த ஓடியோ சரத் சாருக்கு ஸ்பெஷலாக வாய்ஸ் கொடுத்துருக்கு. தென் തീർച്ചയായിട്ടും സാർ വളരെ ഹാപ്പി വർക്ക് വിത്ത് ശരത് സാർ, റസൂൽ സാർ, then Vayapuri sir and Tamachelvi and the Indrit Jagadith and Devika, then ഇവരെല്ലാം തീർച്ചയായിട്ടും എന്നോട് കൂടെ ഇരുന്ന്. പിന്നെ ജാസി ഗിഫ്റ്റ് മ്യൂസിക് അവരും നല്ല ഡിഫറെൻ്റായി பண்ணிக்க. അവർക്ക് അവർ ലണ്ടനിലെ ടൂർ இருக்குது, அதுதான் അവർ திரும்ப வரக்கூடாது அது. പക്ഷെ അവർ ഫുൾ സപ്പോർട്ട് இருக்குது, അവരുടെ എല്ലാ സപ്പോർട്ടും இருக்குது. ദെൻ ലിറിക്സ് എഴുതിയ നവീൻ കണ്ണൻ, അവർ നന്നായി നല്ല രീതിയിൽ அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு பாட்டிலே சாங்கு. தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் சஜித், என்னோட எல்லா படத்துக்கும் முன்னாடிக்கு இருந்த எல்லா படத்துக்கும் அவர் தான் என்னோட கூட இருந்தேன். அதுதான் ഞങ്ങൾക്ക് ഫസ്റ്റ് தமிழ் படம் ഞങ്ങൾ ചേർന്ന് பண்ணோன்னு நினச்சி. அதுதான் அவர் இதில் இருக்கின்ற எஃபர்ட்டு நிறைய எஃபர்ட் இருக்குது. ഈ പറഞ്ഞ പോലെ കഴിഞ്ഞ 2-3 இயர்ஸ் வந்து ഞങ്ങളുടെ எஃபர்ட் இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்கும், அது மீன்ஸ் பப்ளிக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறது. இந்த படம் இந்த படத்துக்கு நிறைய வேறொன்றும் பேசவில்லை, படம் பார்க்கறதுக்கு நல்ல படம், பாக்கி ஒன்றுமே இங்கே இல்லை இருக்காது.
தென் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஹரி உத்ரா, அவர் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்கு, இந்த ഞങ്ങളെ സപ്പോർട്ട് பண்ணி അതും തീർച്ചയായിട്ടും കണ്ടിപ്പാ അവരുടെ ഇപ്പോഴും നിറയെ അവരും இந்த மாதிரி இதை ஒரே ஹவர்ஸிலும் விழிச்சு ஃபோன் பண்ணி அது ரெடியாக்க இது ரெடியாக்க இது ரெடியாக்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக அந்த தமிழ் படத்தை இண்டஸ்ட்ரியிலே அவர் நிற்கும், இனி வரும், இவர் நிறைய படம் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோட்டல் மீடியா மெம்பர்ஸ் உங்களுடைய ஹெல்ப்பு வேணும். இந்த படம் பப்ளிக்கு முன்னாடி ஏற்றுறோம், அதில் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் வேணும். கண்டிப்பாக சொல்லணும், இந்த படம் டிஃப்ரெண்ட் படம், இது கண்டிப்பாக இது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது தேங்க்யூ வெரி மச். அதுக்கு முன்னாடியே இதுக்கு சப்போர்ட் வந்தால் നമ്മുടെ ഫ്രണ്ടുണ്ട് കേരളയിൽ കോയമ്പത്തൂർ, ശരവണൻ, അദ്ദേഹത്തിന് താങ്ക് വെരി മച്ച്. താങ്ക് യു all of you. and என்னோட ஃப்ரெண்டு உதய் சங்கரன், அவர் வந்து இன்றைக்கி என்னோட ப்ரோக்ராமுக்கு அவர் வந்தது சந்தோஷம். ஓகே, പിന്നെ இதில் எனக்கு நிறைய தினப்புறம் இதில் ஒரு ஆள் நடிச்சிருக்கு, நிகில் முருகன். அவர் யாரும் பேசாது. ஹலோ நிகில் சார், இவர் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட்டுங்கிறதே இவர் தான். இவர் நடிச்சிருக்காது, இவரை சப்போர்ட்டு நிறைய படத்துக்கு இனியும் இருக்கும் என்று நினைக்கும், எனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். இவர் 600ஆமത്തെ படம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறது இல்லை, இனியும் நிறைய 1000 வேறு எத்தணும் வரும், கண்டிப்பாக வரும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ all of you, and kindly just support to bring and lift this movie to the public. And thank you very much. Thank you very much. Okay. Good afternoon to the members of the media and all of you who are present here, Sharatji and Ravi, Sajit and Ramdas, my dear Devika and Indrajit and other actors, Hari, Naveen, Udayan, all of you, thank you. Like what Indrajit said, when I hear language being spoken by people who understand and speak Tamil, I feel very jealous because I am not able to speak. My only introduction to Tamil language is the Tamil films that I have seen, and I am, so sorry for not being able to speak in Tamil. When we look at actors of the previous generations, like that of Sri Sharat Kumar, I was in pre-degree and degree when I started watching Tamil films, and I saw him in the silver screen, and he looks exactly the same. He has not aged. And how can somebody be ageless like this? He's been exploiting many characters in cinema. He's a very busy actor. He's a very busy organization, the head of an organization. I know he's a lovely husband. He's a great father. I don't know, multiples of roles he's doing. All of us know our life is so strenuous. But you look at him, he's always smiling, always calm. And you call him for anything, the first step forward, he's there with you. I do not know how you manage. And the only reason that I see, take the case of Mr. Bachchan, take the case of Mr. Shah Rukh, Kamal sir, people like Sharat and all, there's only one reason. It is, Indrajit very rightly pointed out, it's the discipline. If anything that the new generation has to learn from them is discipline. Eat right, exercise, think about your work, keep positive things, come onto the set on time, get onto your costume, stand in front of the camera. That is what is going to define you, and that has defined you in the annals of cinema, in Indian cinema history, and in our minds very deep. That's what Ari is also all about. He is the anchor of the film, and we are all just floating beats of the film. And I've worked in many industries, worked in many different kinds of people. What I essentially find difference in mainstream Hindi cinema and the cinema from the South, the essential difference is that we, the people from South, care about a frame, care about cinema. I have mixed this film 3 times. We mixed it once, we showed it to the business, we took the feedback,
we re-edited the film, we mixed it again, showed it again, then we changed the music. Then the film that is finally in front of you is gone through this process. Only South Indian producers and the directors has the guts to do this, has the resilience to do this, has the support, a producer stand behind a director like nobody's business. That's I did not find that in Hindi cinema, and that's the reason why Hindi cinema is being, from the mainstream audience's mind, it is fading away. And the reason why Tamil cinema, Malayalam cinema, Marathi cinema, Bengali cinema is growing, the only reason is that they stand behind an artistic work, they stand behind a story, they stand behind a director, writer, and technicians. And we believe that they all make the film. And Ari is a perfect example. And it is to be shown to people, it is to be reached to people, and you are the medium, you are the biggest advocates of good cinema. We always say that good films are not being made, but it is made, but it is not reaching the people, and people have to come to the audience and enjoy it. Ari is one such film, and I wish Indrajit and Devika is such a beautiful smile you have. I'm going to see in the years to come, you're going to light up the silver screen, and wish you all the very best. You are the next set of generations who is going to take the torch forward. Wish you all the very best. Thank you for coming, and thank you for the support. Love you.